ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யுனிவர்சல் கோட். இந்த அபிராமி யுனிவர்சல் கோட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறதுல ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் ரொம்பவுமே அற்புதமான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதாவது ஆரா. உங்களுடைய உடலை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டை தான் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரா தான் உங்களுடைய மனசு, உங்களுடைய உடம்பு அண்ட் உங்களுடைய ஆன்மா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு உயிரோட்டமான புலம் உண்டு. சரியா? இந்த ஆறாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கை முழுக்கவுமே பாசிட்டிவாக மாறிடும். ஏனெண்டா அதான் சொல்லுவாங்க தானே, நிறைய விஷயங்களை தெரியாத வரைக்கும் தான் கஷ்டப்படுவோம். தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பயணங்களை அமைத்து கொள்வோம் தான். இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பாசிட்டிவான ஒரு விஷயம் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதை பற்றி பார்ப்போம். முதலாவது இந்த ஆரா அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எங்களுடைய உடம்பு பிசிக்கல் பாடி மட்டும் இல்லை, அதோட கூட சப்டல் எனர்ஜி பாடிஸாக இருக்குது. அதில் முக்கியமானது தான் இந்த ஆரா. ஆரா என்பது ஒரு எனர்ஜி ஷீல்டு மாதிரி. நம்முடைய உடம்பை சுற்றி இருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த ஆராவே. ஒவ்வொருத்தருக்கும் ஆரா இருக்கும், சரிதானே? அது வேறு வேறு மாதிரி விதப்படும். அது எப்படி சொல்லுங்க பார்ப்போம். அதை நிறைய நிறங்களால் ஆனது. ஓகே, அந்த நிறங்கள் நம்மளுடைய மனநிலைகள், எங்களுடைய உணர்ச்சிகள், எங்கள் உடம்பில் இருக்கிற ஆரோக்கியம், ஆன்மீகம் எல்லாத்தையுமே காட்டும். உதாரணத்துக்கு, ஒருவர் மனசில் கோபம் இருந்துச்சுன்னா அவருடைய ஆராவோட நிறம் டார்க் கலரில் இருக்கும். ஒருவர் நல்ல மனசோட இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆரா ரொம்பவுமே பிரைட்டாக லைட் கலர்ஸாக இருக்கும். இதனால தான் சில பேரோட கிட்ட போனாலே நீங்கள் சில விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? இதை தெரியாதவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒருத்தவங்க கிட்ட போனாலே எங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸாக இருக்குது, சில பேருக்கு கிட்ட போனால் நெகட்டிவான வைப்ரேஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைப்ரேஷனை பற்றி தெரிஞ்சவங்க இப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆரா பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். இது இந்த மாதிரி விஷயத்த தெரியாதவங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷனை பற்றி தெரியாதவங்க இன்னொரு விதமாக சொல்லுவாங்க. ஒருத்தவங்க கிட்ட போனாலே அவங்களோட இருக்கணும் போல் இருக்குது, நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? அன்ஈஸியாக ஃபீல் ஆகுதுங்க, அவங்க கிட்ட போனாலே அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது, எதுவுமே தோணலை, கோபம் வருது, கவலையாக இருக்குது, மனசு ரொம்பவுமே படபடப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது அவர்களுடைய ஆராவோட வைப்ரேஷன்ஸ் தான், சரிதானே? சரி, இதை இப்போ பார்த்துட்டீங்க. ஆரா எல்லாருக்குமே வித்தியாசப்படுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் ஆராவோட நிறங்களுடைய ரகசியங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரா நிறங்களுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு நிறமும் ஒரு மாதிரி இருக்காது, சரிதானே? அதாவது அவங்களுடைய ஆராவில் சிகப்பு கலர் இருக்குமாக இருந்தால், அந்த கலர் இறுக்கமாக இருந்தால் அவங்களுக்கு கிட்ட போனாலே ஒரு உற்சாகம், நல்ல ஒரு சக்தி, நல்ல ஆசைகள், அப்படியான விஷயங்கள் இருக்கும். இது ஒருத்தவங்க கிட்ட ஆரஞ்சு கலரில், அதாவது செம்மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு கலரில் அந்த ஆரா வெளிப்படுதுன்னு சொன்னால், அதாவது அவங்க ரொம்ப படைப்பாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒருத்தங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மஞ்சள் கலரில், அதாவது எல்லோ கலரில் இருக்குமாக இருந்தால் அவர்கள்ட்ட நிறைய அறிவாற்றல் இருக்கும், ப்ளஸ் நம்பிக்கை தன்மையோடு இருக்கும். எப்போவுமே எதையாச்சும் நாங்கள் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை தன்மையோடு இருக்கும். இது பச்சை கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது க்ரீன் கலர், அவர்கள் ரொம்பவுமே கருணை குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றது அவங்க மற்றவங்களை அரவணைக்கிற குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க, ரொம்ப பசுமையான ஒருத்தங்களாக இருப்பாங்க. இது ப்ளூ கலரில், நீல கலர் ஆராவோட இருப்பவங்க ரொம்ப அமைதியாக, அதாவது பீஸ்ஃபுல்லாக தேடுவாங்க, ரொம்ப அமைதியானவங்களா, ஆன்மீகத்தில் ரொம்பவுமே விழிப்புணர்ச்சி இருக்கிறவர்களாக இருப்பாங்க. இது ஊதா கலரில் இருக்குதுன்னு வைப்போம், வயலட் கலர், ஆன்மீக மேம்பாடு, மற்றது இன்ட்யூஷன்ஸ் அப்படியான ஒரு இதாகவே இருப்பாங்க, அப்படியான வைப்ரேஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். சரி, கருப்பு அல்லது ஒரு சாம்பல் கலரில் இருக்குது அப்படின்னு பார்ப்போமே. அப்படி இருந்தால் என்னன்னு சொன்னால், அதாவது நெகட்டிவ் எனர்ஜியோடையும் ஸ்ட்ரெஸ்ஸோடையும்
நிறைய நோய்வாய்ப்பட்டும் இருப்பாங்க. இதனால தான் சிலர் இயற்கையாகவே கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. அவருடைய ஆரா வந்து எப்பவுமே பிரைட்டாவே இருக்கும். ரொம்பவுமே ஒரு தூய்மையான, ஒரு எப்பவுமே நல்ல விஷயங்கள பேசுறவங்களா இருப்பாங்க அவருடைய ஆரா. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆரா ஒர்க் பண்றதால தான் அவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள், செயற்பாடுகள் எல்லாமே வித்தியாசப்படுது ஒவ்வொருத்தர்ட்ட இருந்து. இந்த ஆரா வந்து எப்படி பாதிக்குது எங்களுடைய வாழ்க்கைய அப்படின்னு தெரியுமா? ஆரா தான் நம்ம ஆரோக்கியம், உறவுகள், வெற்றி எல்லாத்தையுமே பாதிக்குது. அதாவது உங்களுடைய ஆரா வந்து ஒரு வீக்கா இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. அதாவது பலவீனமாக இருக்குமாக இருந்தால், எளிதாகவே உங்களுக்கு வந்து சோர்வு வந்துவிடும். இதே இது நெகட்டிவ் எனர்ஜி வந்து எளிதாகவே உங்களுக்குள்ள புகுந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்ஸ் அந்த மாரியான விஷயங்கள் வந்து அதிகமாக வரும். ஸோ உங்களுடைய ஆரா வந்து பலவீனமா இருக்குன்னு சொன்னா, அதுக்குரிய விஷயங்கள நீங்க பண்ணி, அத வந்து பலப்படுத்தணும். இதே இது உங்களுடைய ஆரா வந்து பலமா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவான தாட்ஸ் வரும். பாசிட்டிவான தாட்ஸ் வரது மட்டும் இல்லாம, மற்றவர்கள இன்ஸ்பயர் பண்றதுக்கு உங்களால முடியும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வந்து நேச்சுரலாவே ஒரு ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஆரா வந்து பலமா இருக்கிறதுனால வரும். அதனால தான் நம்ம ஆராவை தினமும் கிளீன் அண்ட் புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆராவை எப்படி கிளீன் பண்றது? எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும்ன்றது வழிமுறைகள் வந்து கொஞ்சம் இருக்குது. அதாவது நீங்க முதலாவது மெடிடேஷன் பண்ணணும். மூச்சை கவனிச்சு அமைதியா ஒரு இடத்துல வடிவா உட்கார்ந்து ஆராவை காம் பண்ணலாம். அதாவது யார் கூடயுமே நீங்க பேசாம ரொம்பவுமே ஒரு சைலண்டான ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட்டு உட்கார்ந்து நீங்க மெடிடேட் பண்ண வழுக்கணும். 2வது நேச்சர்ல வாக் பண்ணணும். இயற்கையில போய் பசுமையில இருக்கிறது ஆராவ ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு உந்து சக்தியா அமையும். அதாவது உங்களுடைய பேட்டரி லெவல் குறையிற மாதிரியும், நீங்கள் அதுக்கு ரீசார்ஜ் தான் இயற்கை அப்படின்ன மாரி நேச்சுரலா ஒர்க் பண்றது. இதுக்குரிய சிறந்த வழி. மற்றது கிறிஸ்டல் ஹீலிங். அதாவது கிளியரான ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரியான கற்கள் ஆராவை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனா இருக்கும். கிறிஸ்டல்ஸ். ஸோ அடுத்தது வந்து வீட்ல வந்து தூபம், சாம்பிராணிகள் நீங்க காட்டுறதால அதாவது நெகட்டிவ் எனர்ஜியவே வெளியேற்றுது. ஆறாவ ரொம்பவுமே கிளென்ஸ் பண்ணும் அப்படின்னும் சொல்றாங்க. அதுதான் நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ரொம்பவுமே ப்ளசன்ட்டா இருக்கிற, ரொம்ப ப்ரெசன்ஸ உணர்ற இடங்கள் எப்பவுமே வந்து தூபம் காட்டுவாங்க. கோவிலுக்கு நாங்கள் போனாலும் ரொம்பவுமே கிளீனா ஃபீல் பண்றதுக்கு ரீசன் வந்து இந்த தூபங்கள் வந்து காட்டுறதுனாலேயே, சாம்பிராணிகள் போடுறதுனாலேயே எங்களுக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனா இருக்கு. அடுத்தது வந்து சவுண்ட் ஹீலிங். இது வந்து நெறைய இடத்துலயே நான் சொல்லியிருக்கிறேன். சவுண்ட் ஹீலிங் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான மேஜர் பார்ட். எல்லாத்துலயுமே சவுண்ட் வந்து கலந்திருக்கு எங்களோட. இயற்கையோடயே ஃபர்ஸ்ட்டு கலந்திருக்குது. ஒரு மியூசிக், ஒரு பாட்டு எங்கள ஒரு செகண்ட்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஏனென்டா, எங்களுடைய உணர்வுகளோட ஒட்டி இருக்கிறது கூடவுமே இந்த மியூசிக்ஸ் தான். எங்களுடைய மூடுக்கு ஏற்ற மாரி ஒரு மியூசிக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா? நாங்க அதே வைபுக்குள்ள வைபுன்னு சொல்லுவாங்க. இந்த வைப்ரேஷன தாங்க அந்த வைபுன்றாங்க. இந்த வைப்ல போயிருவோம். சேடா இருந்தோம்னா சேட் சாங் போடுறோம். ஹேப்பினஸ்ஸா இருக்கும்போது ஹேப்பியான மூடா சாங்ஸ் போடுறோம். ஸோ அத மாதிரி நீங்க வந்து நல்ல சவுண்ட் மூலியமாவே ஆராவோட ஃப்ரீக்வன்சிய உயர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல வந்து அந்த ஓம் சாந்தி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள நீங்க பண்ணலாம். ஓம் சாந்தி ஆன சவுண்ட் ஹீலிங்ஸ வந்து நீங்களும் போட்டுட்டு மெடிடேட் பண்ணலாம் மூலியமா. உங்களுடைய ஆராவ வந்து நீங்க கிளென்ஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஆராண்டா என்னன்னு நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்ட தான் அப்படி சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. பட் எங்கள வந்து நாங்களே முதலாவது தெரிந்து கொள்ள முடியுமே ஆனால், நாங்கள் எல்லா விஷயத்தையும் எங்களால மாத்திக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் இது வந்து சொல்லப்படுது. ஸோ ஆறாவ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை குவாலிட்டியா முழுக்கவுமே வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். நீங்க பாசிட்டிவ் ஆராவோட இருந்தீங்கன்னா, உங்க அருகே வர்ற எல்லாருமே அத ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இனிமே ஆராவ கிளீன் பண்ணி லைட்டா, பிரைட்டா வச்சுக்கொள்ள பாருங்க. அத வச்சு வாழ பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் இந்த மாரி போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபி